இனிய நாமம் மகிமைப்படுவதாக. ஆன்லைனில் யூடியூப் மூலமாக, ஃபேஸ்புக் மூலமாக பார்த்து கொண்டிருக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் ஆண்டவர் ஆசீர்வதித்து மேன்மைப்படுத்துவாராக. ஆண்டவருடைய வார்த்தையை நாம் இன்றைக்கு கேட்கப் போகிறோம். ஆண்டவர் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. யோவான் எழுதின சுவிசேஷம் 11ஆம் அதிகாரம் 30ஆம் வசனத்தை வாசிப்போம். இயேசு இன்னும் கிராமத்துக்குள் வராமல் மார்த்தாள் தம்மை சந்தித்த இடத்திலே இருந்தார். மார்த்தாள் தம்மை சந்தித்த இடத்திலேயே இருந்தார். இயேசு கிறிஸ்து லாசரு மரித்த போது 4 நாள் பிந்தி வந்தார். முதலாவது மார்த்தாள் இயேசுவை ஒரு இடத்திலே சந்தித்தார். இயேசு அந்த இடத்திலேயே இருந்தார், அந்த கிராமத்திலேயே இருந்தார். லாசரு இருந்த இடத்துக்கு அவர் வரவில்லை. மரியாள் அதை கேள்விப்பட்டு அந்த இடத்தில் போய் இயேசுவை சந்தித்தார்கள். 2 சகோதரிகளும் அழுதார்கள். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுதலை பற்றி சொன்னார். இயேசுவே, நீர் இங்கு இருந்திருப்பீரே, ஆனால் என் சகோதரன் மரித்திருக்க மாட்டான் என்று அவரோடு கூட சொன்னார்கள். கடைசி நாளில் உயிரோடு எழும்பும் மக்கள் அதை எழும்பும்போது அவனும் எழுந்திருப்பார் என்று சொன்னார்கள். ஆனால் ஆண்டவர் அவர்களை சந்தித்து அவர்களை ஆறுதல் படுத்தி அவர்களோடு கண்ணீர் வடித்து அந்த வீட்டுக்கு ஒரு அற்புதத்தை அவர் செய்தார். இயேசுவை சந்தித்தவர்கள் ஒரு நாளும் வெறுமையாக போனதில்லை. இயேசுவை சந்திப்பதற்காகத்தான் இந்த ராத்திரி இந்த கூட்டம். ஆண்டவராகிய இயேசுவை உங்களுக்கு அறிமுகப்படுத்துகிறோம். இயேசுவை நீங்கள் சந்திக்க வேண்டும் என்று நீங்கள் விரும்புவீர்களே, ஆனால் அவரை எப்பொழுதும் எந்த இடத்திலேயும் அவரை சந்திக்க முடியும். அவர் அப்படிப்பட்ட ஒரு நல்ல ஆண்டவர், அன்பான ஆண்டவர், தாழ்மை உள்ள ஆண்டவர் என்பதை நாம் பார்க்கிறோம். முதலாவது யோவான் எழுதின சுவிசேஷம் 3ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை நாம் படிப்போம். அவன் ராக்காலத்திலே இயேசுவினிடத்தில் வந்து ரபி, நீ தேவனிடத்திலிருந்து வந்த போதகர் என்று அறிந்திருக்கிறோம். ஏனெனில் ஒருவனும் தன்னுடனே தேவன் இராவிட்டால் நீர் செய்கிற இப்படிப்பட்ட அற்புதங்களை செய்ய மாட்டான் என்றார். நீர் செய்கிற இப்படிப்பட்ட அற்புதங்களை செய்ய மாட்டான் என்று இயேசுவை ராக்காலத்தில் ஒரு நியாய சாஸ்திரி ஒருவன் வந்து அவரை சந்தித்தான். அவன் வேதத்தை போதிக்கிறவன். அவன் இயேசுவை சந்திக்கிறான். ராக்காலத்தில் ரகசியமாய் சந்திக்கிறான். சில ஆட்கள் இவனை போலதான் யாருக்கும் தெரியாம இயேசுவை ஏற்றுக்கொள்ளணும்னு விரும்புவாங்க. இயேசுவை ஏற்றுக்கொள்ளணும்னு தெரிஞ்சுன்னா சில பிரச்சனைகள் வரும்னு சொல்லி ரகசியமா இயேசுவை வந்து சந்திக்கிறதை நாம் பார்க்கிறோம். இவனும் ரகசியமா இயேசுவை சந்தித்தான். அப்ப இயேசு அவனோடு பேசுகிறார். நீ வேதத்தை போதிக்கிறவனாக இருந்தும் உனக்கு வேதத்தில் உள்ள சத்தியம் உனக்கு தெரியவில்லையே. நாம் ஏன் ஆலயத்துக்கு வருகிறோம்? ஆண்டவருடைய வார்த்தையை கேட்பதற்காக, ஆண்டவரை சந்திப்பதற்காக, அவரை ஆராதிப்பதற்காக, அவருக்கு மகிமை கொடுப்பதற்காக நாம் இந்த இடத்தில் வருகிறோம். இயேசு அவனை பார்த்து சொன்னார், நீ மறுபடியும் பிறக்காவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தை காண மாட்டாய். வாழ்க்கையில் உண்மையாகவே இயேசுவை சந்தித்தால் ஒரு மாற்றம் வரணும், மறுபடியும் பிறக்கணும். அந்த ரட்சிப்பை ஒவ்வொரு மனிதர்களும் அடையணும். இல்லாவிட்டால் அதுல எந்த பிரயோஜனமும் இல்லை. எல்லா மதமும் மார்க்கமும் நல்ல காரியங்களை சொல்லுகிறது. ஆனால் இயேசு கிறிஸ்துவை சந்திக்கும் போது உன்னுடைய வாழ்க்கையில் ஒரு மாற்றம் உண்டாகும். அந்த ஆண்டவருடைய கேரக்டர், அவருடைய சுபாவம் நமக்குள்ளே உருவாக வேண்டும். இன்றைக்கு அநேகர்
அந்த மாற்றம் அடையாமலே இருக்கிறதை பார்க்கிறோம். விசுவாசிகளுக்குள்ளேயும் ஒழுங்கு ஆலயத்துக்கு வர்ற ஆட்களுக்குள்ளேயும் கூட மாற்றம் இல்லை. ஞானஸ்தானம் கூட எடுப்பார்கள், கர்த்தருடைய பந்தியில சேருவார்கள், ஆனால் ஒரு மாற்றமும் இருக்காது. மாற்றம் இல்லாமல் வாழுகிற வாழ்க்கை பிரயோஜனமற்றது. அது தேவனுடைய ராஜ்யத்துக்கு நம்மை கொண்டு போகாது. ஒருவன் மறுபடியும் பிறக்க வேண்டும். ஒரு குழந்தை பிறந்தா எவ்வளவு புதிதாக இருக்குது, எவ்வளவு பழுதற்ற, எவ்வளவு களங்கமற்ற ஒரு குழந்தையா இருக்கிறது போல நம்ம வாழ்க்கையும் தேவனுடைய ராஜ்யத்துக்கு போவதற்கு ஒரு குழந்தையைப் போல புதிதாக பிறக்க வேண்டும். இந்த உலகத்தில் நாம் பிறந்து வளர்ந்து நாம் ஆவியினாலே பிறக்க வேண்டும், ஜலத்தினாலே பிறக்க வேண்டும். ஆவி பரிசுத்த ஆவியானவரை பற்றி சொல்லுகிறது. ஜலம் என்று சொல்லுவது ஆண்டவருடைய வார்த்தை. இந்த தேவனுடைய வார்த்தையும் ஆவியானவரும் ஜனங்களோடு கூட அவர் பேசும்போது உள்ளத்துக்குள் ஒரு சரியான மாற்றம் வந்துவிடும். அந்த மாற்றம் வரும்போதுதான் இயேசுவை நாம் உண்மையாக சந்தித்திருக்கிறோம். சகேயு என்கிற மனிதனை, மரத்துக்கு இலைகளுக்குள்ளே ஒளித்திருந்த அவனை இயேசு சந்தித்தார். சகேயுவே என்று அவனை கூப்பிட்டார். அவனை கூப்பிட்டு நாம் உன் வீட்டில் இன்றைக்கு வந்து தங்க வேண்டும் என்று சொல்லி அவனோடு கூட போகும்போது அவன் சொன்னான், நான் அநியாயமாய் வரி வசூலிக்கிற ஒரு மனிதன், அநியாயமாய் பணம் சம்பாதித்த ஒரு மனிதன். என்னுடைய வீட்டுக்குள் நீர் வருவதற்கு முன்பு என்னை நீர், ஆண்டவரே நான் மாறிவிடுகிறேன் என்று சொல்லி அவன் மாறிவிட்டான். அப்பொழுது இயேசு சொன்னார், இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது. அதுதான் நம்முடைய வாழ்க்கையில் இயேசுவை சந்தித்தால் நம்முடைய வாழ்க்கையில் மாற்றம் வரும். அந்த மாற்றம் வராவிட்டால் நம் ஆலயத்துக்கு வர்றதும் நமக்கு அற்புதம் நடப்பதும் எந்த பிரயோஜனமும் இல்லை. அற்புதம் நடக்கலாம், இயேசு அன்புள்ளவர், இயேசு எல்லாருக்கும் உதவி செய்கிறவர். ஆனால் உன்னுடைய வாழ்க்கையில் நடக்க வேண்டிய அற்புதம், நீ மறுபடியும் பிறக்க வேண்டும் என்கிற அந்த அற்புதம் வாழ்க்கையில் இருக்கணும். உன் வாழ்க்கையில் அந்த மாற்றம் இல்லாமலே வாழ்வது சரியல்ல. மன்னிக்க வேண்டியவர்களை நாம் மன்னித்து விட வேண்டும். கசப்போ வைராக்கியமோ நம்முடைய இருதயங்களில் இருக்கக்கூடாது. பொய்யான வாழ்க்கை வாழக்கூடாது. மாய்மாலமான வாழ்க்கை நிறைய பேர் வாழுகிறதை நாம் பார்க்கிறோம். ஆலயத்துக்கு ஒழுங்காக போகிறோம், ஆலயத்துக்கு கொடுக்க வேண்டிய காணிக்கைகளை நாம் கொடுப்போம். வாழ்க்கையில் மாற்றம் இருக்கிறதா என்று கேட்டால் வாழ்க்கையில் மாற்றம் இல்லாத ஒரு வாழ்க்கையை பார்க்கிறோம். உங்கள் வாழ்க்கையில் மாற்றம் இல்லாமல் இருந்தால், ஆண்டவரே என் வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தை தாரும், இன்னென்ன காரியங்களில் நான் இப்படி இருக்கிறேன், என்னை மாற்றும் என்று கேட்டால் நிச்சயம் ஆண்டவர் தம்முடைய ஆவியின் மூலமாக உங்களுக்கு உதவி செய்வார். உங்களுக்குள்ளே மாற்றம் வரும். உங்களுக்கு நிச்சயம் மாற்றம் வரும் என்பதில் சந்தேகமில்லை. நான் மாற்றம் அடைவேன் என்று விசுவாசிக்கணும். சில ஆட்களுக்கு நம்ம சொல்லுவோம், சில புருஷன்மார்களை பார்த்து மனைவிமார் சொல்லுவாங்க, இவர் வானத்திலிருந்து தேவதூதன் வந்தாலும் இவர் மாறவே மாட்டார் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி நம்ம விசுவாசித்தால் அப்படி தான் இருக்கும். அவர் மாறுவார், நம்ம வாழ்க்கையில் மாற்றம் வரும் என்று விசுவாசித்தால் நிச்சயமாக வாழ்க்கையில் மாற்றம் வரும். மாற மாட்டோம், எல்லாம் விசுவாசத்தில் தான் இருக்குது. ஆண்டவர் மேலே வைக்கிற விசுவாசம்தான் வாழ்க்கையில் உனக்கு சுகத்தையும் கொண்டு வரும், உன் குணத்தையும் மாற்றி அமைக்கும். ஆகினால் அந்த காரியத்துக்காக நாம் ஜெபம் பண்ணுவோம். ஆண்டவர் உன் வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றத்தை தந்து மறுபடியும் பிறக்கிற ஒரு அனுபவத்தை கர்த்தர் தருவாராக. யோவான் 4:8 வாசிப்போம். அப்பொழுது சமாரியா நாட்டாளாகிய ஒரு ஸ்திரீ, சமாரிய நாட்டை சேர்ந்த ஒரு ஸ்திரீ தண்ணீர் மொள்ள வந்தாள், தண்ணீர் மொள்ளும்படி வந்தாள். இயேசு அவளை நோக்கி தாகத்துக்கு தா என்றார். ஒரு பெண்
தண்ணீர் எடுக்க வருகிறாள். அவள் இயேசுவை சந்திக்கிறதை நாம் பார்க்கிறோம். அவள் ஒரு பாவியான ஒரு ஸ்திரீ. அந்த ஊரில் 5 புருஷர்களோடு வாழ்ந்தவள். தன் வாழ்க்கையில் ஒழுங்காக வாழவில்லை. இன்னொரு புருஷனும் அவன் வீட்டில் இருக்கிறான், 6வது நபர். அவனும் அவளுக்கு புருஷன் அல்ல. புருஷன் என்றால் ஒழுங்காக திருமணம் ஒரு இடத்துல நடந்திருக்கணும், ரிஜிஸ்டர் பண்ணியிருக்கணும், பொதுவாக எல்லா மக்களுக்கும் தெரியணும் திருமணம் இந்த ஆளைத்தான் பண்ணியிருக்கிறான்னு. இப்போ கடைசி காலங்களில் நீங்கள் பார்த்தீங்கன்னா திருமணமே பண்ணுறதில்லை. எங்கேயும் போய் ஒரு ஆளோடு வாழ்வார்கள், வாழ்ந்து பார்ப்பார்கள். அவர் சரியாக இருக்கிறான்னா, யாரோ ஒருத்தவங்களும் ஒழுங்காக இருக்க மாட்டார்கள். சரியாக இருக்கிறானா இல்லையான்னு கொஞ்சம் சண்டை வந்தவொடனே விட்டுட்டு இன்னொரு ஆளை போய் தேடி போகிறது, இப்படியே வாழ்ந்து கொண்டிருக்கிற மக்களை நாம் பார்க்குறோம். இப்போல்லாம் விவாகரத்துங்கிறது சர்வசாதாரணமாக இருக்குது. கொஞ்சம் குடும்பத்தில் சரியில்லைன்னா விவாகரத்து, இல்லாட்டா தற்கொலை பண்ணணும். இதுதான் இந்த உலகத்தில் நடந்து வர்ற சம்பவங்கள். இவளுடைய வாழ்க்கையில் இவள் தவறான வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருந்த அவளை இயேசு சந்தித்து அவளை பார்த்து சொல்கிறார், உன் வாழ்க்கையில் நீ திருப்தி இல்லாமல் வாழ்ந்துக்கிட்டு இருக்கிற, உன் வாழ்க்கையில் இந்த உலகம் உன் தாகத்தை தீர்க்க முடியலை. ஆனால் நான் உனக்கு கொடுக்குற ஒரு ஜீவ தண்ணீர் இருக்கிறதே, அது உன் தாகத்தை தீர்க்கும். அது உனக்கு உள்ளேயே அது ஊறிக்கொண்டிருக்கிற ஒரு ஊற்றாக உனக்கு இருக்கும். அதைத்தான் இயேசு சொல்கிறார். அவர் அந்த ரட்சிப்பின் ஊற்றை சொல்கிறார். அவளுக்குள்ள ஒரு மாற்றத்தை கொண்டு வருகிற ஒரு ஊற்று உனக்குள்ள வரும் என்று சொல்லுகிறார். இந்த ஊற்று உனக்குள்ளேயே ஆண்டவர் வைத்திருப்பார் என்று சொல்லப்படுகிற ஒரு ஆவியின் அனுபவத்தை பற்றி ஆண்டவர் சொல்கிறார். நம்ம ஊரில் கார்ப்பரேஷன் தண்ணி வரும், பம்பில் தண்ணி வரும். அந்த தண்ணி பம்ப் வச்சு அடிப்போம். அந்த தண்ணி எங்கேருந்து வருது? கார்ப்பரேஷன்லேருந்து ஒரு டேங்க்லேருந்து அது பைப் வழியாக வருது. அதை அடித்து நம்ம ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் எடுக்கணும். ஆனால் அது வெளியே இருந்து வர்றதுனால அவன் எப்போ திறந்து விடுறானோ அப்போ தான் நமக்கு வரும். மற்ற நேரம் அது நமக்கு கிடைக்காது. அதை பம்பை அடித்தா தான் வரும். ஆனால் இங்கே ஆண்டவர் சொல்கிறார், நான் உனக்குள்ளேயே ஒரு நீரூற்றை வச்சுருக்கிறேன். இப்போ கிணத்துல இருந்து தண்ணி எடுக்கிறோன்னா அதுக்குள்ளே ஒரு நீரூற்று இருக்கும். அது தண்ணி எடுக்க எடுக்க அந்த நீரூற்று என்ன செய்யும்? சுரப்பது போல உன் வாழ்க்கையில் நீ உனக்கு உள்ளேயே ஒரு மாற்றம் தருகிற ஒரு ஜீவ தண்ணீரை உனக்குள்ள தருவேன். ஆண்டவர் அப்படிப்பட்ட ஒரு மாற்றத்தை தரக்கூடிய ஒரு ஆவியானவரை நமக்குள்ளே வைத்திருக்கிறார். அது நமக்கு உள்ளேயே இருக்கிறபடியினால் ஒரு பெரிய மாற்றம், ஒரு பெரிய மகிழ்ச்சி நமக்குள்ள இருக்கும். அந்த அனுபவத்தை நாம் அடைய வேண்டும். இந்த பெண்ணுக்கு ஆண்டவர் அவரை சந்தித்த போது அவளுக்குள் அந்த மாற்றத்தை கொண்டு வந்தாள். அவள் ஆண்டவரை பார்த்து எப்படி ஆண்டவரை ஆராதிக்க வேண்டும் என்பதை அவள் கேட்கிறாள். ஆவியோடு உண்மையோடு நீங்கள் ஆராதிக்கணும். எருசலேமில் போய் தான் ஆராதிக்கணுமா? சிலர் சொல்லுவாங்க, இந்த இடத்துக்கு போனால் தான் ஏதாவது நடக்குமா? இல்லை, இயேசு எந்த இடத்துலையும் இப்போ இருக்கிறார். ஹல்லேலூயா. அவர் உன் கூட இருக்கிறார். உன் வீட்டில் நீ பார்த்து கொண்டிருக்கிற உன் இடத்துல ஆண்டவர் இருக்கிறார். நீ எந்த இடத்துல இருந்து ஆண்டவருடைய வார்த்தையை கேட்கிறாயோ அங்கே அவருடைய பிரசன்னம் இருக்கிறது. அங்கேயும் ஆண்டவர் அற்புதங்களை செய்ய வல்லமை உடையவர். அது மாத்திரமல்ல, அவள் தண்ணீர் எடுக்க வந்தவள் குடத்தை வைத்து விட்டு ஊருக்குள்ளே போய், நான் செய்த எல்லா காரியத்தையும் எனக்கு சொன்ன ஒருவர் இருக்கிறார், அவர் உலக இரட்சகர் என்று சொல்லி அவள் சொன்ன போது அநேகர் அவள் சொன்ன வார்த்தையை கேட்டு அவள் வாழ்க்கையில் ஒரு மாற்றம் வந்தது. அந்த மாற்றம் அவளுக்குள் இருந்ததை பார்த்து ஓடி வந்து மக்கள் இயேசுவை சந்தித்தார்கள். இயேசுவை சந்தித்த அனுபவத்தை பார்க்கிறோம். ஒரு ஊரே திரண்டு வந்து இயேசுவை சந்திக்கிறார்கள். இன்றைக்கு இயேசு உன்னை சந்தித்தால் உனக்குள்ளே எப்பொழுதும் இருக்கிற ஒரு ஜீவ ஊற்று, உன்னை விட்டு விலகாத ஒரு தேவ சமூகம் உனக்குள்ள வரும். இன்றைக்கு ராத்திரி வேளையில் நீ கவலையோட, பாரத்தோட, நெருக்கத்தோட, அழுத்தத்தோட, நிம்மதியின்றி நீ வந்திருப்பாயானால்
ஆண்டவர் இன்றைக்கு உனக்கு ஒரு அற்புதத்தை செய்ய ஆண்டவர் வல்லமை உடையவர். ஹல்லேலூயா. ஆண்டவராலே கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. ஆண்டவர் பெரிய காரியங்களை அவர் செய்வார் என்பதில் சந்தேகமில்லை. கர்த்தர் உன் வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தை தருவார். யோவான் 8ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை வாசிப்போம். அப்பொழுது விபச்சாரத்தில் கண்டுபிடிக்கப்பட்ட ஒரு ஸ்திரியை வேதபாரகரும் பரிசேயரும் அவரிடத்தில் கொண்டு வந்து அவளை நடுவே நிறுத்தி போதகரே இந்த ஸ்திரீ விபச்சாரத்தில் கையும் மெய்யுமாய் பிடிக்கப்பட்டால் இப்படிப்பட்டவர்களை கல்லறிந்து கொல்ல வேண்டும் என்று. இப்படிப்பட்டவர்களை கல்லறிந்து என்ன செய்யணும்? கொல்லணும். எல்லாரும் கல்லை எடுத்துக்கொண்டு இந்த பெண் பாவம் செய்தவள், கையும் மெய்யுமாய் இவளை பிடித்து விட்டோம் என்று சொல்லி கல்லெறிகிறதுக்கு இயேசுவின் முன்னால கொண்டு விட்டாங்க. இயேசு அவளை சந்தித்தார். இந்த உலகத்தில் உள்ள மக்கள் எல்லாரும் நம்ம கல்லெறியணும்னு தான் பார்ப்பாங்க. எப்போ கல்லெறியணும், எப்போ எந்த வார்த்தையை சொல்லணும், என்ன செய்யணும், இதைத்தான் மக்கள் நமக்கு சொல்ல பார்ப்பார்கள். இந்த இடத்துல கையும் மெய்யுமாய் அவளை பிடித்து விட்டார்கள் விபச்சாரத்தில். ஆனால் அந்த பெண்ணை மாத்திரம் கொண்டு அவள் இயேசு முன்னால் விட்டாங்க. அவன் எங்கே போனான்னு தெரியாது. உலகம் அப்படித்தான். சில நேரம் ஆண்களை விட்டுருவாங்க. அவன் சொல்லியிருப்பானா, நீ உங்களை நான் ஒரு கை பார்த்துருவேன்னு சொல்லியிருப்பான். இந்த அம்மாவுக்கு அந்த மாதிரி சொல்ல முடியாது. அதனால் அந்த அம்மாவை பிடிச்சி கொண்டு வந்துட்டாங்க, அவனை விட்டுட்டாங்க. உலகத்தில் அநியாயம் செய்கிறவங்கள விட்டுருவாங்க. பாவப்பட்டவங்கள சில நேரம் கொண்டு வந்து பயங்கரமாக நியாயத்திற்கு கொடுப்பாங்க. இந்த உலகம் அப்படி தான் இருக்கும். இந்த பெண்ணை கொண்டு வந்து இயேசு முன்னால் விட்ட போது இயேசு அவளை சந்தித்தார். இயேசு அவளை உடனே கல்லறிங்க செய்தது உண்மை. இயேசுவுக்கு எல்லாமே தெரியும். அந்த விபச்சாரம் அதுக்கு முன்னால் உள்ள சமாரிய ஸ்திரியை பார்த்து சொல்கிறார்ல, நீ 5 புருஷன் உனக்கு இருந்தால் இப்போ இருக்கணும், புருஷன் இல்லைன்னு அவருக்கு உடனே தெரியுது. இவ தப்பு செய்தவள்னு தெரியும். ஆனால் இயேசு கல்லை எரியலை. அவர் சொன்னார், உங்களில் பாவம் இல்லாதவன் கல்லெறிய கடவன் அப்படின்னு சொல்லிட்டார். கையில் கல் வச்சவெல்லாம் தானாகவே போட்டுட்டு ஓடிட்டான். இயேசு முன்னால் வந்துட்டாலே ஒரு உணர்வு வந்துடும் பாரு. உண்மையாக இயேசுவை சந்திச்சிட்டா உணர்வு வந்துடும். எல்லாருமே உணர்வடைஞ்சு போயிட்டான். இயேசு இந்த பெண்ணை பார்த்து சொன்னார், நானும் உன்னை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்க மாட்டேன், ஆனால் நீ போ, இனிமே நீ பாவம் செய்யாத சொல்லி அனுப்பினார். இயேசுவை சந்தித்தால் உனக்கு ஆக்கினை தீர்ப்பு இல்லை. உன்னை ஆண்டவர் உன்னை பார்த்து உன்னை வேதனைப்படுத்த மாட்டார். எந்த பாவம் செய்திருந்தாலும் உன்னை அவர் வேதனைப்படுத்த மாட்டார். உன்னை பாவின்னு தள்ளிடவும் மாட்டார். நீ பாவத்தை விட்டுரு அப்படிதான் சொல்லுவார். பாவத்திலே வாழ்ந்து கொண்டுறாதே, நீ விட்டுரு. ஆண்டவர் உன்னை ஆசீர்வதிப்பதை காண முடியும். இன்னைக்கு ராத்திரி வேளையில் எந்த இடத்துல நீ கேட்டுக்கொண்டிருந்தாலும், எந்த பாவத்தில் இருந்தாலும் சில நீ கொலை செய்திருக்க மாட்ட, ஆனால் கோபம் மாறாமலே உனக்கு இருக்கும். கோபம் படுறவன் எரி நரகத்துக்கு பாத்திரமான்னு சொல்லப்பட்டிருக்குது. கொலை செய்கிறவனும் கோபக்காரனும் ஒன்று தான். உன் வாழ்க்கையில் மாற்றம் வரணும். விபச்சார பாவம் செய்கிறவனு சரிதான், ஒரு சிறிய தப்பாக பார்க்குறவனு சரிதான், பயங்கரமான பாவம் செய்கிறான் என்று சொல்லப்பட்டிருக்கு. அதனால் உன் வாழ்க்கையில் சின்ன தவறு உன் வாழ்க்கையில் வராதபடி ஆண்டவர் உன்னை மன்னிக்கத்தக்கதாக ஆண்டவரிடத்தில் அவரை சந்தித்தால் உன் வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றம் வரும். ஆகினால இந்த ஆண்டவர் இந்த பயங்கரமான பாவத்தை செய்த அவளை நல்ல ஒரு மனுஷியாக மாற்றி அவளை தண்டிக்காமல் அவளை விடுதலை பண்ணி விட்டது போல இந்த ராத்திரி உனக்கு ஒரு விடுதலை உண்டு. ஆமென். உன் பாவத்திலிருந்து உனக்கு ஒரு விடுதலை. இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்க உன் வாழ்க்கையில் உன்னை ஆண்டவர் கண்டம் பண்ண மாட்டார், உன்னை ஒதுக்கிற மாட்டார்.
உன்னை வேதனைப்படுத்த மாட்டார். உன்னை மன்னிப்பதற்கு அவர் ஆயத்தமுள்ளவராய் இருக்கிறார். அதனால உன் வாழ்க்கையில் ஆண்டவர் உன் வாழ்க்கையில் அற்புதம் செய்வார். யோவான் 18ஆம் அதிகாரம் 38ஆம் வசனத்தை வாசிப்போம். அதற்கு பிலாத்து சத்தியமாவது என்ன என்றான். சத்தியமாவது என்ன என்றான். மறுபடியும் அவன் யூதர்களிடத்தில் வெளியே வந்து நான் அவரிடத்தில் ஒரு குற்றமும் காணேன். பிலாத்து என்கிற நியாயாதிபதி இயேசுவை சந்திக்கிறான். இயேசுவை அவன் சந்திக்கும் போது இயேசுவை விசாரித்து பார்க்கிறான். ஒரு குற்றமும் அவரிடத்தில் காணவில்லை என்று சொல்லுகிறான். இரண்டாவது, சத்தியமாவது என்ன என்று கேட்கிறான். சத்தியமாகிய இயேசுவை முன்னால வச்சுக்கிட்ட சத்தியனா என்ன? உலகத்தின் தெய்வமாகிய அவரை முன்னால வச்சுக்கிட்ட மனைவி கூட வந்து சொல்றா, இவருக்கு ஒன்றும் செய்யாதீங்க, இவர் ஒரு நீதிமான், ராத்திரி சொப்பனத்தில் நான் வெகுபாடுபட்டேன்னு சொல்றான் வந்து. ஆனாலும் இவன் மற்றவங்களை பிரியப்படுத்துறதுக்கு இந்த இயேசுவை சிலுவையில் அறைய ஒப்பு கொடுத்து விட்டான். இவன் இயேசுவை சந்தித்தும் அவன் வாழ்க்கையில எந்த மாற்றமும் இல்லை. அவனுடைய ஒய்ஃப் வந்து சொல்றா, மனைவி வந்து சொல்றா, இவர் ஒரு நீதிமான், இவரும் விசாரிச்சுட்டு ஒரு குற்றமும் இல்லை. ஆனா மற்றவங்களை பிரியப்படுத்துகிற ஒரு வாழ்க்கை வாழ்ந்து இயேசுவை சிலுவையில் அறைய ஒப்பு கொடுத்து விட்டான். வாழ்க்கையில யாரையும் பிரியப்படுத்துறதுக்கு வாழ்க்கை வாழ்ந்தா நீ சத்தியத்தை விட்டுருவா. உனக்கு சத்தியம்னு தெரிஞ்சிட்டுனா, இந்த உலகத்துல நானே வழி சத்தியம் என்று ஆண்டவரை பற்றி தெரிந்து விட்டால் இந்த சத்தியத்தை ஒரு நாள் விட்டுறாத. உனக்கு சுகம் கிடைக்கதோ கிடைக்கலையோ சத்தியத்தை விட்டுறாத. நிறைய பேர் சுகம் கிடைச்சா நான் இயேசுவை ஏற்றுக்கொள்வேன், இல்லாட்டா விட்டுருவேன்னு சொல்லுவான். அப்படி செய்யாத. சத்தியம் என்பது இந்த ட்ரூத், அதுதான் உன்னை விடுதலையாக்கும். ஆண்டவராய் இயேசு சுகம் கொடுக்க வல்லமை உடையவர், யாருக்கும் சுகம் கொடுப்பார். விசுவாசித்தால் உனக்கு சுகம் கண்டிப்பாக கிடைக்கும். ஆனால் சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை என்ன செய்யும்? விடுதலையாக்கும். சத்தியம் என்பது உண்மை, அது உங்கள் விடுதலையாக்கக்கூடிய ஒன்று. உன்னை எல்லாவற்றிலும் விடுதலையாக்கும். ஆண்டவர் நம்மகிட்ட எதை எதிர்பார்க்கிறார்னா உண்மையை எதிர்பார்க்கிறார். மாய்மாலம் அல்ல. பொய்யான வாழ்க்கை வாழக்கூடாது. பொய்யான வாழ்க்கை வாழ்றவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. சத்தியத்தை விட்டுருவாங்க. ஆளை பார்த்தா தெரியாது. பொய்யான வாழ்க்கை வாழ்கிற ஆட்களை பார்த்தா தெரியாது. ரொம்ப உண்மையா இருக்கிறது போல நடிப்பார்கள். ஆனா பொய்யான வாழ்க்கையில இருக்குமானால் இவன் சத்தியத்தை முன்னால வைத்தே சத்தியத்தை அறியாமல் போனான். லூக்கா 7ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை வாசிப்போம். அவர் ஊரின் வாசலுக்கு சமீபித்த போது மரித்து போன ஒருவனை அடக்கம் பண்ணும்படி கொண்டு வந்தார்கள். மரித்து போன ஒருவனை அடக்கம் பண்ண கொண்டு வந்தார்கள். அவன் தன் தாய்க்கு ஒரே மகனாய் இருந்தான். அவளோ கைம்பெண்ணாய் இருந்தாள். ஊராரில் வெகு ஜனங்கள் அவளுடனே கூட வந்தார்கள். இயேசு போய்கொண்டிருக்கிறார். அந்த சமயத்தில் ஒரு மரித்த பிரேதத்தை, ஒரு வாலிபன் பிரேதத்தை கொண்டு வருகிறார்கள். வாசல் பக்கம், அந்த ஊரின் வாசல் அருகே இயேசு அந்த கூட்டத்தை சந்திக்கிறதை பார்க்கிறோம். ஒரு தாய், அவளுக்கு புருஷன் இல்லை, ஒரே மகன், அதுவும் வாலிப மகன். அவளுடைய வாழ்க்கையில் அவளுக்கு இருந்த நம்பிக்கை எல்லாமே போய்விட்டது. உலகத்தில் இனிமேல் நம்பி வாழ்றதுக்கு ஒண்ணுமே இல்லாமல் ஒரு கைவிடப்பட்ட நிலையில் அவள் வரும்போது இயேசுவை சந்திக்கிறாள். உன் வாழ்க்கையில இன்றைக்கு எல்லாமே உன்னை கைவிட்ட நிலையில் இருக்கலாம். உனக்கு இனிமே வேறு எந்த உதவியும் உலக பிரகாரமாக இல்லை, எல்லாமே போய்விட்டது என்ற எண்ணம் உனக்கு வந்திருக்கலாம். ஆனால் உன்னுடைய சரியான நேரத்தில்
இந்த பிரேதத்தை அடக்கம் பண்ணிட்டு போன பிறகு இயேசு வந்தார் என்றால் இயேசு அதை பற்றி கவனித்திருக்க மாட்டார். எத்தனையோ பிரேதங்களை அடக்கம் பண்ணியிருப்பாங்க. ஆனால் இந்த குறிப்பிட்ட இந்த தேவை மிகுந்த இந்த தாயை சந்தித்து அவள் கண்ணீரை மாற்ற இயேசு சரியாக வந்து அவளை சந்தித்தார். மகளே என்று சொல்லி அந்த மகனை உயிரோடு கூட எழுப்பி அந்த தாயினிடத்தில் ஒப்படைத்து அவள் கண்ணீரையும் கவலையும் மாற்றின அந்த தெய்வம் இன்னைக்கு ராத்திரி நம்முடைய மத்தியில் இருக்கிறார். அவர் உயிரோடு கூட இருக்கிறார். அவர் உனக்கு ஒரு அற்புதத்தை செய்ய அவர் வல்லமை உடையவர் என்று விசுவாசித்தால் எல்லாவற்றையும் இழந்திருக்கிற உன் வாழ்க்கைக்கு ஒரு உயிர் வரும் என்பதில் சந்தேகமில்லை. உன் கண்ணீர் துடைக்கப்படும். ஆண்டவர் உனக்கு ஒரு அற்புதத்தை செய்ய வல்லமை உடையவர். கண்களை மூடி நாம் ஜெபம் பண்ணுவோம். இயேசு உன்னை சந்தித்து உன்னை சுகமாக்க விரும்புகிறார். இயேசுவை சந்தித்த மக்கள் அத்தனை பேருடைய வாழ்க்கையிலும் ஒரு மாற்றம் வந்தது. இன்றைக்கும் இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற உன்னை ஆண்டவர் சந்திக்கிறார் என்று விசுவாசி. அவர் முதலாவது உன் வாழ்க்கையில் உன் பாவத்தை மன்னிக்க விரும்புகிறார். உன் வாழ்க்கையில் ஒரு மாற்றம் வர வேண்டும் என்றே விரும்புகிறார். அந்த ஆண்டவருடைய வாழ்க்கை உன்னை சந்திக்கும். ரெண்டாவது, உன் தேவைகளை சந்திக்க சரியான நேரத்தில் அவர் உன்னை சந்திக்க இந்த ராத்திரி வந்திருக்கிறார். ஐயா, இந்த ஆண்டவர் என் உள்ளத்தில் வரணும், இந்த இயேசுவை நானும் சந்திக்கணும், என் வாழ்க்கையில் ஒரு மாற்றம் வரணும், எனக்கு ஆண்டவர் ஒரு அற்புதம் செய்யணும், முதலாவது என் பாவத்தை இந்த இயேசு மன்னிக்கணும் ஐயா, எனக்காக வேண்டிக் கொள்ளுங்கள், எனக்காக ஜெபம் பண்ணுங்கள் என்று சொல்லுகிறவர்கள் கை வைத்து காண்பியுங்கள். சீக்கிரமாக எங்கிருந்தாலும் கரம் வைத்து காண்பியுங்கள். உங்களுக்காக ஜெபம் பண்ண போகிறோம். தூர இடத்துல பார்த்து கொண்டிருக்கிறவர்கள், குழுக்களாக சேர்ந்து பார்த்து கொண்டிருக்கிறவர்கள், வீட்டில் பார்த்து கொண்டிருக்கிற நீங்களும் இயேசுவை ஏற்றுக்கொள்ள விரும்பினால், அவர் உங்களை சந்திக்க விரும்பினால் உங்கள் கையை உயர்த்தி காண்பீங்கள். உங்களுக்காக ஜெபம் பண்ண விரும்புகிறோம். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். இயேசுவை நான் ஏற்றுக்கொள்கிறேன்னு சொல்கிறேன். உங்கள் கை வைத்து நம்ம எழுந்து நில்லுங்கள். உங்களுக்காக ஜெபம் பண்ண போகிறோம். எழுந்து நில்லுங்கள். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். உங்கள் கையில் இருக்கிற எண்ணெய் பாட்டில் கொடுத்த எண்ணெய் பாட்டிலை எடுத்துக்கிட்டு முன்னால் வாங்க. நீங்கள் ஜெபம் பண்ணுறதுக்கு முன்னால் வாங்க. இப்போ வியாதியஸ்தர்களுக்காக ஜெபம் பண்ணலை, இயேசுவை ஏற்றுக்கொள்கிறவங்க முன்னால் வாங்க. உங்களுக்காக ரெண்டாவது வியாதி உள்ளவர்களுக்காக ஜெபம் பண்ணுவோம். கர்த்தர் உங்களுக்கு அற்புதங்களை செய்வார். சீக்கிரமாக வாருங்கள். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆண்டவருடைய திருநாமம் மகிமைப்படட்டும். நான் சொல்லுகிற ஜெப வார்த்தைகளை சத்தமாக சொல்லுங்கள். வீடுகளிலே இருக்கிறவர்கள் சத்தமாக இந்த ஜெப வார்த்தைகளை சொல்லுங்கள். விசுவாசத்தோடு சொல்லுங்கள். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். உங்கள் முன்னால் வர்ற நீங்கள் உண்மையாக உணர்ந்து நான் சொல்கிற ஜெப வார்த்தையை சொல்லி உங்கள் வாழ்க்கையில் ஒரு மாற்றத்துக்காக ஜெபம் பண்ணுங்கள். பாவ மன்னிப்புக்காக ஜெபம் பண்ண போகிறோம். பாவத்திலிருந்து உங்கள் வாழ்க்கையில் விடுதலை கிடைக்கிறதுக்காக ஜெபம் பண்ண போகிறோம். வீடுகளிலேயே இருந்து பார்த்து கொண்டிருக்கிறவர்கள், இந்த வார்த்தைகளை கேட்கிற நீங்கள், எழும்பி நிற்கிற நீங்கள், கை வைத்தின நீங்கள், இந்த வார்த்தைகளை ஜெப வார்த்தைகளை உண்மையாக சொல்லுங்கள். ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தை தருவார். நான் சொல்லுகிற ஜெப வார்த்தையை சத்தமாக சொல்லுங்கள். அன்புள்ள இயேசுவே, என்னுடைய பாவங்களை மன்னித்து என் வாழ்க்கையை மாற்றி அமைத்து பாவத்திலிருந்து எனக்கு விடுதலை கொடுக்க வேண்டும். என் பாவத்தை மன்னித்து எனக்கு விடுதலை கொடுப்பதற்காக சிலுவையில் என் பாவத்தை சுமந்து மரித்து இரத்தம் சிந்தி 3ஆம் நாளில் உயிரோடு எழும்பி இருக்கிறீர். அதை நான் விசுவாசிக்கிறேன். என் வாழ்க்கையை மாற்றும், என்னை ஆசீர்வதியும். முதலாவது என் பாவத்தை மன்னியும். ரெண்டாவது என் வாழ்க்கையில் அற்புதங்களை செய்யும், அடையாளங்களை செய்யும். இயேசுவே, என்னை ஆசீர்வதியும். எனக்கு ஒரு நிம்மதியை தாரும். என்னை தெரிந்து கொள்ளும். என்னை ஆசீர்வதியும். என்னை கைவிடாதிரும். நான் உம்மை விட்டு விலக மாட்டேன். என் வாழ்க்கையை உண்மையான வாழ்க்கையாக நான் வைத்து கொள்வேன். இயேசுவே, என்னை ஆசீர்வதியும்.
இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் அருமை பிதாவே. ஆமேன், ஆமேன். இந்த வார்த்தைகளை நீங்கள் சொல்லி விசுவாசியுங்கள். உங்கள் வாழ்க்கையில் உங்கள் பாவங்களை ஆண்டவர் மன்னித்திருக்கிறார் என்று ஏற்றுக்கொள்ளுங்கள். அவரை உங்கள் இருதயத்தில் வைத்து கொள்ளுங்கள். உங்கள் இருதயம் அவருடைய ஆலயமாக மாறிடணும். இனிமேல் அவர் தான் உங்கள் ஆண்டவர், உங்கள் தெய்வம். அவரையே விசுவாசித்து அவரை பின்பற்றுங்கள். உங்கள் வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தை ஆண்டவர் தருவார். எல்லாரும் எழுந்து நிற்போம். எண்ணெயை கையில் எடுத்துக்கொள்வோம். வியாதிஸ்தர்கள் விசுவாசத்தோடு எண்ணெய் பூசி ஜெபம் பண்ணணும். தூர இடத்தில் உள்ளவர்களும் உங்கள் எண்ணெய் எடுத்துக்கொள்ளுங்கள். எண்ணெய் இல்லாவிட்டால் நீங்கள் விசுவாசத்தோடு ஜெபம் பண்ணுங்கள். கர்த்தர் உங்களுக்கு அற்புதங்களை செய்வார். விசுவாசிப்போம். எண்ணெய் பூசி ஜெபம் பண்ணினால், விசுவாசத்தோடு ஜெபம் பண்ணினால் ஆண்டவர் நம்முடைய பாவங்களை மன்னித்து நம்மை விடுதலையாக்குவார் என்று வேதம் சொல்லுகிறது. சீஷர்கள் எண்ணெய் பூசி ஜெபம் பண்ணினார்கள். வியாதியஸ்தர்கள் சுகமடைந்தார்கள். பிசாசுகள் புறப்பட்டு போயிற்று. ஏழை எளிய மக்கள், கஷ்டப்படுகிறவர்கள், ஆஸ்பத்திரிக்கு போக முடியாதவங்க, டாக்டரில் பார்க்க முடியாதவங்க, டாக்டரில் பார்த்து மருந்து சாப்பிட்டு சுகம் ஆகாதவர்களுக்கு அற்புதம் நடக்கணும். இன்றைக்கெல்லாம் நீங்கள் கிட்னி கல்கள் எல்லாம் வெளியே வந்ததை நீங்கள் பார்க்குறீங்க. சாட்சிகளை கேட்டோம். அற்புதம் நடந்திருக்குது. அதே போல் நிறைய பேருக்கு அற்புதம் நடக்கும். அவருடைய நாமம் மகிமைப்படும். கர்த்தர் உங்களுக்கு பெரிய காரியங்களை செய்வார். நம்ம எல்லாரும் இந்த எண்ணெயை கையில் பிடித்து உயர்த்தி ஜெபம் பண்ணுவோம். பரிசுத்த பிதாவே, இந்த எண்ணெய்க்காக ஜெபம் பண்ணுகிறோம். இதை ஆசீர்வதியும். உங்கள் நாமத்தினால இதை போட்டு ஜெபம் பண்ணும்போது, எண்ணெய் பூசி ஜெபம் பண்ணும்போது விசுவாசம் உள்ள ஜெபம் வியாதியஸ்தர்களை ரட்சிக்கும் என்று எழுதப்பட்டிருக்கிறதுக்காக ஸ்தோத்திரம். கர்த்தாவே, உம்முடைய நாமத்தின் நிமித்தம் கஷ்டப்படுகிற மக்களை இன்றைக்கு தொட்டு, அதிகமாக வேதனையோடு வந்திருக்கிற மக்களையெல்லாம் தொட்டு சுகமாக்கும் ஆண்டவரே. கால்கள், கைகள், கரடுகள், மூட்டுகள், ஆண்டவரே, உள்ளேயும் வெளியேயும் இருக்கிற வேதனைகள், பயங்கள், இதையெல்லாம் மாற்றி அற்புதம் செய்யும்படி ஜெபம் பண்ணுகிறோம். கர்த்தாவே, தூர இடத்துல ஆஸ்பத்திரியில் இருக்கிறவங்க ஆண்டவர் அற்புதம் செய்யணும். மூளையெல்லாம் வேலை செய்யாமல் இருக்கிறவங்க அந்த மூளைகள் வேலை செய்யணும். எந்த விதமான ஜுரமும் காய்ச்சலும் பலவிதமான பயங்களும் பிசாசின் பிடிகளும் மாறணும். அற்புதங்கள் நடக்கணும். இயேசுவின் நாமத்திலே விசுவாசத்தோட இந்த எண்ணெய்க்காக ஜெபம் பண்ணுகிறோம். ஆமேன். இந்த நேரத்தில் இந்த எண்ணெய் திறந்து நீங்கள் எந்த இடத்துல வியாதி இருக்குதோ, வேதனை இருக்குதோ, அதை பூசி நீங்கள் ஜெபம் பண்ண ஆரம்பிங்க. ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். எண்ணெயை பூசி நீங்கள் ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவர் அற்புதங்களை செய்வார். அற்புதங்களை செய்வார். விசுவாசித்து ஜெபம் பண்ணுங்கள். ஆமேன். அல்லேலூயா. ஆண்டவரே, மூளை வளர்ச்சி இல்லாதவர்கள், மூளை பாதிக்கப்பட்டவர்கள், மூளை வேலை செய்யாமல் இருக்கிறவருடைய மூளை வேலை செய்ய இயேசுவின் நாமத்தினாலே நாங்கள் ஜெபிக்கிறோம். எல்லா கேன்சர் நோய்கள் சுகமாகட்டும். வாயில் இருக்கிற கேன்சர்கள், வயிற்றில் இருக்கிற கேன்சர்கள், பலவிதமான தொண்டையில் இருக்கிற கேன்சர்கள் சுகமாகும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். எல்லா புண்களும் ஆறி போகட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. இயேசுவின் நாமத்தினாலே நடக்க முடியாதவர்கள் நடக்கட்டும். மூட்டுகள் ஆண்டவரே சரியாகட்டும். மசல்ஸ் எல்லாம் பலனடையட்டும். எல்லா நரம்புகளும் வேலை செய்யட்டும். ஆண்டவரே, எலும்புகள் வேலை செய்யட்டும். அற்புதங்கள் நடக்கட்டும். எந்த எலும்புகள் கூடாமல் இருக்கிறதோ அந்த எலும்புகள் சேர்ந்து விடும்படி ஜெபிக்கிறோம். அற்புதமாக இந்த காரியத்தை செய்கிறதற்காக ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தினாலே எல்லா பலவீனத்தின் ஆவியையும் அப்புறப்படுத்தி ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமம் பலன் கொள்ள வைக்கிற நாமம். கால்களும் கரடுகளும் 40 வருஷமா பலவீனப்பட்டதை சுகமாக்கினது போல சுகமாக்கும். தொண்டையில் உள்ள கட்டிகள் சுகமாகட்டும். பக்கவாத வியாதிகள், இரத்த ஓட்டை இல்லாமல் பக்கவாத வியாதிகளை இயேசுவின் நாமத்தினாலே அப்புறப்படுத்தி ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தினாலே எல்லா கட்டிகள், கர்ப்பப்பையில் உள்ள கட்டிகள், கால் கைகள் காதுகளுக்குள்ளே இருக்கிற கட்டி, மூளை கட்டிகள் சுகமாகட்டும்
இயேசுவின் நாமத்தில் முதுகில் இருக்கிற கட்டிகள் எல்லாம் சுகமாகட்டும். இரத்த கட்டிகள் சுகமாகட்டும். இயேசுவின் நாமத்தினாலே உடைந்து போன எல்லா எலும்புகளும் சேரும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். குடும்பங்கள் ரட்சிக்கப்பட, அற்புதங்கள் நடக்க நாங்கள் ஜெபம் பண்ணுகிறோம். கர்த்தாவே, உச்சந்தலையில் இருக்கிற வலிகள் வேதனைகள் மாறட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. ஆண்டவருடைய நாமத்தில் செவிட்டு காதுகள் திறக்கட்டும். குருட்டு கண்கள் பார்வையடையட்டும். பார்வையற்ற மக்கள் பார்வை அடைய நாங்கள் ஜெபிக்கிறோம் இயேசுவின் நாமத்தினாலே. இயேசுவின் நாமத்தினாலே ஆண்டவரே, வாய் மூக்கு தொண்டை பிரச்சனைகள் மாறட்டும். வாய்கள் பேச முடியாத பிள்ளைகள் வாய் திறந்து பேசட்டும். நாவின் கட்டுகள் அவிழ்ந்து போகட்டும். அற்புதங்களை செய்யும். இருதய பிரச்சனை, நுரையீரல் பிரச்சனை, ஈரல் பிரச்சனைகளை மாற்றும் ஆண்டவரே. ஆபரேஷனுக்காய் காத்திருக்கிறவர்களுக்கு ஆபரேஷன் இல்லாமலே சுகம் உண்டாகும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம் இயேசுவின் நாமத்தினாலே. குடல் புண்கள் சுகமாகட்டும். தோல் வியாதிகள் சுகமாகட்டும். ஆண்டவரே, கிட்னி கல்கள் வெளியேறட்டும். கிட்னி பிரச்சனைகள் மாறட்டும். செயல்படாத கிட்னிகள் செயல்படட்டும். கல்லீரல் பிரச்சனைகள் மாறட்டும். உணவு குழாயில் இருக்கிற போராட்டங்கள் மாறட்டும் ஆண்டவரே. எல்லா இரத்த சம்பந்தமான நோய்களை சுகமாக்கிவிடும். நரம்பு சம்பந்தமான நோய்களை சுகமாக்கிவிடும் ஆண்டவரே. வாய்வு சம்பந்தமான நோய்களை சுகமாக்கும். ஒவ்வொரு நோய் கிருமிகளும் சரீரத்தை விட்டு நீங்களும். பொல்லாத நோய் கிருமிகள், பொல்லாத ஆண்டவரே ஜுரம், காய்ச்சல், பலவிதமான சளி தொல்லைகள் மாறும்படி ஜெபிக்கிறோம். சின்ன குழந்தைகளுக்கு கழுத்துகள் நிற்கும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். ஃபிட்ஸ் வியாதிகள் எல்லாம் நீங்கி போகும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். ஒவ்வொருவர் மேலும் உடைய கைகளை வைத்தருளும். இன்றைக்கு ஆலயத்துக்குள் வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் தொடும் ஆண்டவரே. ஒவ்வொருவர் மேலும் கைகளை வைத்தருளும். நாங்கள் சொல்லாத வியாதிகள் எது இருந்தாலும் உடனே சுகமடைக்கும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். அப்படியே கர்த்தாவே, வீடுகளில் இருக்கிறவர்கள் அத்தனை பேரையும் நீ சுகமாக்கும்படி ஜெபிக்கிறப்பா. பொல்லாத பிசாசே வெளியேறு இயேசுவின் நாமத்தினாலே. செய்வனை கோளாறை வெளியேறு இயேசுவின் நாமத்தினாலே. மருந்துக்கள் கொடுக்கப்பட்டு பில்லி சூனிய ஆவிகள் வெளியேறும்படி ஜெபிக்கிறோம். அசுத்த ஆவிகள் வெளியே புறப்பட்டு போகும்படி ஜெபிக்கிறோம். கர்த்தருடைய ஆவியான் ஒவ்வொருவருக்கும் விடுதலை கொடும். மனதில் இருக்கிற வேதனைகள் எல்லாம் மாற்றும். அற்புதமான காரியங்களை செய்யும். ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமேன். எல்லாரும் ஆமேன் சொல்லுவோம். ஆமேன்.